கடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. கடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. நீர் இருக்க பயம் ஒன்றுமில்லையே, உம் கரம் இருக்க ஜெயம் என்றும் எமக்கே. உம் கரம் இருக்க ஜெயம் என்றும் எமக்கே. கடந்து வந்த பாதையெல்லாம் எம்மை சுமந்து வந்த அன்பல்லவோ. கர்த்தருக்குள் அன்பானவர்களே, அனுதினமும் கிறிஸ்துவுடன் தியான வேளைக்கு உங்களை அன்புடன் அழைக்கிறோம். இன்றைய தியானத்திற்கான வேத வாசிப்பு 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் வசனங்கள் 1 முதல் 16 வரை. தியானத்தின் தலைப்பு: தென் ராஜ்யத்தின் முதல் ராஜா. அவன் கர்த்தரை தேடுகிறதற்கு தன் இருதயத்தை நேராக்காமல் பொல்லாப்பானதை செய்தான். 2 நாளாகமம் 12ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். தாழ்மை கீழ்ப்படிதலை தரும். பெருமை எதை தரும்? தங்களுக்கு தாங்களே கடவுளானார்கள். கர்த்தருடைய ஆளுகையை புறம் தள்ளினார்கள், கீழ்ப்படியாமற் போனார்கள் என்று ஏதேனின் சங்கதிக்கு பல விளக்கங்களை கொடுத்தாலும், முதல் மனிதர் தேவனை விட்டு 3ஆம் சத்தத்திற்கு செவி கொடுத்து செயற்பட்டதற்கு சாத்தானின் குணமான பெருமை அவர்களுக்குள் புகுந்ததுதான் முக்கிய காரணம் என்றால் மிகையாகாது. வட ராஜ்யத்தின் முதல் ராஜா சாலமோனின் மகன் ரெகோபெயாம். இவன் ராஜாவான போதுதான் ராஜ்யமும் 2ஆக பிரிந்தது. ரெகோபெயாம் ராஜ்யத்தை திடப்படுத்தி தன்னை பலப்படுத்தி கொண்ட பின் இதுதான் ரெகோபெயாமின் விழுகைக்கு அடிக்கோலியது. அவனும் அவனோடு இஸ்ரவேலர் அனைவரும் கர்த்தருடைய நியாயப்பிரமாணத்தை விட்டுவிட்டார்கள். இங்கே இஸ்ரவேலர் என்பது தென்ராஜ்ய மக்களாகிய யூதாவையே குறிக்கிறது. ரெகோபெயாம் கர்த்தரை தேட முயற்சித்த போது அவனுடைய ராஜ்யம் திடப்பட்டது. ஆனால் ராஜ்யம் செழிப்படைந்து பிரபல்யமாகி பலப்பட்ட போது அவன் கர்த்தரை விட்டுவிட்டான். இதன் பலன் அழிவு. ஆம், அவர்கள் கர்த்தரை விட்டுவிட்டதால் கர்த்தர் சீஷாக் என்பவனின் கைகளில் அவர்களை விட்டுவிட்டார். வசனம் 5. சுய நம்பிக்கை, சுய திருப்தி, குறைவற்ற நிலை என்று யாவும் ஒன்று சேரும்போது பெருமை நமக்குள் ஊர்ந்து வந்து உட்கார்ந்து விடுகிறது. அன்று ரெகோபெயாமுக்கு கர்த்தர் உடனடி தீர்ப்பு கொடுத்தார். ஆனால் இன்று தீர்ப்பு தாமதமாகிறதுனாலே பெருமை நம்மை மனம் திரும்ப விடாமல் அழிவுக்கே இட்டு சென்று விடுகின்ற அபாயம் உண்டு. அன்று செமாயா தீர்க்கதரிசி எச்சரித்த போது அவர்கள் தங்களை தாழ்த்தியதை கர்த்தர் கண்டார். அப்போது அழிவு நிறுத்தப்பட்டது, ஆனால் தண்டனை இருந்தது. கர்த்தருடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்ற தாவீதின் பேரனான ரெகோபெயாமின் சந்ததி நம்மை சிந்திக்க வைக்கட்டும். அன்றைய ராஜாவைப் போல நாம் நடக்காவிட்டாலும் தேவனுடைய வார்த்தையை மிக இலகுவாக புறந்தள்ளி சாக்குகள் சொல்லி பெருமை மிக்க சுயத்தின் வழியில் செல்லத்தக்க சோதனைகள் நிறையவே உண்டு. என்றாலும் மனம் திரும்புவதற்கு தருணமும் உண்டு. மனம் திரும்பும் பாவியை கர்த்தர் புறந்தள்ளார். நாம் நம்மை தமக்கு அர்ப்பணித்து ஜீவிக்க வேண்டும் என்பதே தேவனுடைய எதிர்பார்ப்பு. அப்போது அவர் நம்மை ஒரு வினாடி கூட கைவிடவே மாட்டார். ஜெபம் செய்வோமா? அன்பின் ஆண்டவரே, சுய பெருமை, சுய நம்பிக்கை இவைகள் எங்களை ஆட்கொள்வதற்கு இடம் கொடாமல் உமக்கு முன்பாக எங்களை தாழ்த்துகிறோம். ஆமேன்.